மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் நம்ம உடம்புல எல்லா விதமான சகல மருந்தாகவும் மாறுது அப்படின்ற ஒரு அற்புதமான குரலை முன் வச்சு இன்றைக்கி வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். ஓகே, வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி. இந்த லேர்னர்ஸ் கம்யூனிட்டி மனித வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் கல்வி முறையை ஒவ்வொரு வீடியோவில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டியர் லீடர்ஸ், டியர் லேர்னர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஹெல்த்தை பேஸ் பண்ண ஒரு கண்டென்ட்டு. ஸோ ஆரோக்கியம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நம்மளுடைய உடம்புல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 விஷயம் இந்தளவுக்கு டீப்பாக இருக்கா அப்படின்ற ஒரு ஆச்சரியமும் ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கும், ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்கும். என்ன மாதிரி தெளிவு அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமானது, அதன் மூலமாக நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஓகே அதை சார்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவலை ஓகே நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உடம்பு உருவாக்குற விஷயங்களை சர்வசாதாரணமாக கோவப்படுறதுனால, பயப்படுறதுனால, ஸோ இந்த மாதிரி பலவிதமான நெகட்டிவ் விஷயங்களுக்காக நம்ம வந்துட்டு விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு புரியும். எனிவே, நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு அப்படின்றது ஓகே நிறைய தாது பொருள்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய ப்ராசஸை பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்வெர்ட் ஆகுது டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க, எக்ஸாம்பிள் நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க, தோசை சாப்பிட்றீங்க, அல்லது நீங்கள் காய்கறிகள், பழங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே சம்திங் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒவ்வொரு நாளும் ஓகே டே 1, டே 2, டே 3, டே 4 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ஃபுட்டு எப்படி கன்வெர்ட் ஆகுது, அந்த உடம்புல உங்களுக்கு சக்தியாக எப்படி மாறுது. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு தாதுவாக எப்படி மாறுது, மொத்தம் எத்தனை தாது இருக்குது, அந்த தாதுனுடைய சக்தி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லா வந்துட்டு நம்ம வாயில் போட்டு அரைச்சி ஓகே ஒரு கூழ் மாதிரி ஆக்கின அந்த ஒரு ஃபஸ்ட்டு தாது என்னென்னா ரசம்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஒரு கரைசல் இருக்கு இல்லையா, கூழ் மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அரைச்சி ஓகே அந்த ஒரு தாதுவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே செலுத்துகிறோம், நம்ம ஜஸ்ட்டு நம்ம இறைப்பைக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்த லெவலில் மாறுது. ஃபஸ்ட்டு அந்த உணவு அப்படின்றது ரசம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கரைசல் அப்படின்ற ஒரு பொருளாக மாறுது. அது போய் நல்லா கூழ் மாதிரி அரைச்சி அதுக்கு அடுத்தடுத்த லெவல் ஒவ்வொரு தாதுவாக மாறுது. இந்த ஒரு ரசம் அப்படின்றதுல தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நிறைய சத்துக்கள் வந்துட்டு உடம்பு வந்து பிரிக்கப்படுது. நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா நரம்புகளுக்கு, எலும்பு மண்டலங்களுக்கு ஓகே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கப்படுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறதுக்கான அடுத்த வேலையை பார்க்குறது யார் அப்படின்னா ரத்தம் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த ரசம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஓகே ஸோ ஹார்ட்டில் போயிட்டு பம்ப் ஆகி அந்த எனர்ஜி லெவல் வந்துட்டு பிளட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பியூரிஃபை ஆகிறதாகட்டும், அந்த பிளட்டு க்ரியேட் பண்ணுறதாகட்டும், ரத்தம் உருவாகிற அந்த ஒரு ப்ராசஸ் ஆகட்டும், அந்த ரத்தத்துலேருந்து சத்துக்களை பிரிக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் ஆகட்டும், எல்லாமே 2வது லெவலில் நடக்குது. ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு அக்யூரேட்டான டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜாக ஒரு 2 நாளில் வந்துட்டு ரசமாக மாறுதுன்னா அடுத்த ஒரு 2-3 நாளில் ரத்தமாக மாறும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது டே 1 சாப்பிட்ட உணவு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறும். 3வது கொழுப்பாக மாறும். ஸோ இந்த கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ நிறைய இடங்களில் உடம்புல கொழுப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதில் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு நிறைய டாபிக் இருக்குது, நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். ஓகே, கொழுப்பாக மாறும். இந்த ரத்தம் அப்படின்றது ஒரு டைம் எடுத்து அந்த எனர்ஜியெல்லாம் பிரித்து அது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படுத்தி அந்த ரத்தத்திலிருந்து கொழுப்பு வந்துட்டு பிரிஞ்சு உடம்புல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே ஸோ நல்ல கொழுப்புக்கும் இருக்குது, கெட்ட கொழுப்பும் அப்படி 2 விஷயமும் பிரிக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அந்த சாப்பிடக்கூடிய முறை இதை பேஸ் பண்ணி நல்ல கொழுப்பா கெட்ட கொழுப்பான்றது டிசைட் ஆகும். ஓகே ஃபைன். இதுக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்குமான சதையாக மாறுது. ஓகே கிளியராக. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் ப்ராசஸ் ஆகும், 2 to 3 days ஆர் வாட் எவர் இட் இஸ் நம்ம. ஓகே, ஸோ அப்போ அந்த சதை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் குழந்தையாக இருக்கிற நம்ம எப்படி இவ்வளோ பெரிய உடம்பு நமக்கு வருதுன்னா இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்டேஜ். இதுக்கு அடுத்தது சதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, நல்லா ஸ்ட்ராங் ஆகி ஓகே எலும்பு அப்படின்ற ஒரு சப்ஜெக்டாக மாறுது. எலும்புன்றதில் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ அந்த எலும்புன்ற சப்ஜெக்டில் ஓகே இந்த சதைன்ற சப்ஜெக்ட் நிறைய ஒன்று சேர்ந்து ரொம்ப அடர்த்தியாகி அதுக்கு ஒரு டைம் எடுத்து ஓகே எலும்பு அப்படின்ற ஒரு தன்மையாக மாறுது. இதில் வந்துட்டு இந்த சதைக்குள்ளேயே நரம்புகள் இதெல்லாமே வந்துடும். ஓகே, இந்த எலும்புன்ற ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹார்டான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அந்த எலும்புன்ற சப்ஜெக்ட்லேருந்து ஓகே நிறைய சத்துக்கள் இன்னும் இறுக்கமாகி ஓகே ஸோ மஜ்ஜை அப்படின்னு ஒரு விஷயமா மாறுது. எக்ஸாம்பிள் மஜ்ஜை அப்படின்னா நம்ம எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சதைப்பகுதி மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே, நீங்கள் இந்த எலும்புலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு சதை மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் மஜ்ஜை. இது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது நம்மளுடைய உடலோட இயக்கத்தில் இந்த மஜ்ஜை அப்படின்ற ஒரு கேரக்டர். ஓகே, ஐ மீன் இந்த ஒரு பொருள். ஓகே, இந்த மஜ்ஜை அப்படின்றதுலேருந்து இன்னும் கொஞ்சம்
அந்த எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கி ஓகே சுக்கிலம் அப்படின்ற சக்தியாக மாறுது. இந்த சக்தி தான் ஆணுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா விந்துவாகவும் பெண்ணுக்கு நாதமாகவும் இருக்கிறது. ஓகே, இந்த சக்தி ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்ட உணவு இந்த அளவுக்கு சுக்கிலமாக மாறுறதுக்கு ஆன டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த உணவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இந்த குவான்டிட்டியில் அந்த குவாலிட்டியில் கம்மியாகி ஃபைனலாக கொஞ்சமாக சுக்கிலமாக உருவாகுது. நீங்கள் நிறைய 1 கிலோ ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா அதில் கொஞ்சமான சுக்கிலம் மட்டும்தான் க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ எந்த அளவுக்கு இதனுடைய தன்மை அந்த பவர் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய உயிரை இயக்கக்கூடிய அதாவது அந்த வித்துக்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விந்து நாத சக்தியாக இருக்குது. நம்ம உயிரை வந்துட்டு இதுதான் பிடிச்சி வச்சிருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ நம்ம உடம்புல இந்த ஒரு சுக்கிலத்தை வந்துட்டு ரொம்ப சேஃபாக நம்ம வச்சுக்கணும். அதாவது மெயினாக வந்துட்டு தாம்பத்தியத்தினாலையும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த சுக்கிலம் வந்துட்டு இது ஒரு கழிவு தான், எல்லாமே கழிவு தான். சுக்கிலம் அப்படின்றது ஒரு கழிவு. ஆனால் அது தேவையான அளவு முறையான அளவு அந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அனாவசியமாக நம்ம அந்த விஷயத்தை விரயம் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதற்கான ஒரு விளைவு ஏற்படும். அதனால் ஓகே, ஸோ இந்த ஒரு சுக்கிலத்துக்கான மதிப்பை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். உணவு மூலமாக வரக்கூடிய அந்த விஷயம் கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நாளுக்குள்ளே இந்த சுக்கிலமாக மாறுறதுக்கு டைம் எடுக்குது. அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம சாப்பிட்ற உணவும் ஒவ்வொரு 25 நாளாக கொஞ்சமான அந்த சுக்கிலமாக மாறுது. அப்போ உயிரை பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சக்தியை நம்ம கரெக்டாக ஓகே நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிறப்ப பெரிய அளவில் நம்மளுடைய ஒரு உடல் ரீதியான இந்த 7 உணவு தாதுக்களை பற்றின ஒரு கிளாரிட்டி நமக்கு வர்றப்ப 100% ரசம், ரத்தம், கொழுப்பு, சதை, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை பற்றின புரிதல் நமக்கு கிடைக்கிறப்ப ஓகே நம்மளுடைய உடம்பை நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்குவோம். மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்ல உணவாக இருந்ததுன்னா இது எல்லாமே நல்ல விஷயமாக மாறும். கெட்ட உணவாக இருந்துச்சுன்னா கெட்ட விஷயமாக மாறும். ஸோ அதனால் உடல் அப்படின்றது மிகப்பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடலோட மதிப்பை உணர்ந்து அந்த உணவை நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்ல உணவாக ஓகே நமக்கு தேவைப்படக்கூடிய நல்ல புரதச்சத்து நிறைந்த பலவிதமான அந்த விஷயங்களுக்கான உணவாக ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒவ்வொரு சத்தும் இதனுடைய தன்மை என்ன, இவ்வளோ டைம் எடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அந்த உணவோட மதிப்பு அப்படின்றது உடலோட மதிப்பையும் பொறுத்து நீங்கள் அந்த உணவை ஏற்க வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு உங்களுடைய உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அகம் லேர்னர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். கன்சல்டேஷன் அண்ட் ட்ரைனிங் தனியாக, பர்சனல் டெவலப்மெண்ட், லைஃப் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஓகே இந்த 3 பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. எஸ்பெஷலி ஹெல்த்துக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நல்ல ஆரோக்கியமான லைஃப்பை நீங்கள் வாழணும் அப்படின்னு முழு மனசாக ப்ளஸ் பண்ணிக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் a wonderful day, டேக் கேர்.